ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 12 எலிஃபென்ட் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேபி எலிஃபென்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போது சின்னதாக கீழே இந்த மாதிரி இன்விசிபிளாக ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம 6 போடுவோம் இல்லையா நம்பர், அது மாதிரி நல்லா கர்வாக ஒரு 6 மாதிரி போட்டுட்டு மேலே நம்ம நல்லா பெண்ட் பண்ணி விட்டுறணும். கீழே அந்த கர்வ் லைன் அந்த யானையோட தும்பிக்கையும் அந்த காலும் ஈவனாக இருக்கிற மாதிரி வர்றதுக்காக தான் கீழே அந்த லைன் ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு அன்ஈவனாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேபி எலிஃபென்ட் வச்சு எப்படி நம்ம ஒரு பார்டர் பெல்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அது திக் லைன் தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும்தான் அந்த பேபி எலிஃபென்ட் நான் ட்ரா பண்ணுறேன். சேம் நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது மாதிரியே தான் அந்த 6 மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் சின்னதாக ஹம்ப் டிசைன் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பெரிய சைஸ் எலிஃபென்ட் ட்ரா பண்ணுறதுக்கு தும்பிக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் தான் பாடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி தும்பிக்கை ட்ரா பண்ணுங்க. செகண்ட் ஒன்ல அதோட காது ட்ரா பண்ணுங்க. தேர்ட் ஒன் அந்த தும்பிக்கை பிளஸ் காது பிளஸ் அது இல்லாம யானையோட தந்தம் அது இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ காது ஷேப் நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் விசிறி மாதிரி வரைஞ்சிருக்கேன். செகண்ட் ஒன் கொஞ்சம் கர்வா வரைஞ்சிருக்கேன். அப்படி இல்லாட்டி சர்க்கிளா இருக்கிற மாதிரி கூட நம்ம வரையலாம். நெக்ஸ்ட் ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா திக் லைனா ஒரு ஐப்ரோ ட்ரா பண்ணிட்டு அது கீழே தின்னா ஒரு லைன் கொடுத்து 2 கார்னரும் லைட்டா இழுத்து விட்டுட்டு அந்த சென்டரா ஐபால் ட்ரா பண்ணாம கொஞ்சம் கார்னரா இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேபி எலிஃபென்ட்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் ட்ரா பண்றேன். இது அந்த தந்தம்லாம் இல்லாம ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தும்பிக்கையை வரைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் காது வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபுல்லா அதோட பாடி ஷேப் ட்ரா பண்ணிக்கிறோம். இதுக்கு அதிகமான டிசைன்ஸ்லாம் இல்லை, நம்ம லைட்டா ஷேடிங் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கும் ஃபர்ஸ்ட் அந்த யானையோட தும்பிக்கை டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் காது வரைஞ்சுக்கங்க. அது கீழே அதோட வாய் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அது பக்கத்திலேயே தந்தம் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ தந்தம் டிரா பண்ணிட்டு அப்புறமா அந்த செகண்ட் லைன் தும்பிக்கையை நீங்க கரெக்டா வரைஞ்சிங்கன்னா தான் அது நீட்டா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த தந்தம் கிராஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஐஸ் டிரா பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஐபால் சென்டரா வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா முறைக்கிற மாதிரி இருக்கும். கார்னர்ல மட்டும்தான் வைக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு கழுத்தில் செயின் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அது கீழே நம்ம கால் தான் ட்ரா பண்ணுறோம். கால் ஈவனாக இல்லாமல் நடக்கிற மாதிரி ஒன்று ஸ்ட்ரைட்டாகவும் ஒன்று கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரியும் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு மேலே கிளாத் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் நான் சிம்பிளான கிரிட்ஸ் கொடுத்து தான் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம கிளாத்தில் என்ன டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே ஷேடிங் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு ராயல் எலிஃபென்ட் தான் பார்க்க போறோம். இந்த வெட்டிங்லாம் நிறைய ஜுவல்ஸ் போட்டு கிராண்டா இருக்கும் இல்லையா, அந்த எலிஃபென்ட் டிசைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு அட்வான்ஸ் பேட்டர்ன்ல வர்றதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எப்பொழுதும் டிரா பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியே தும்பிக்கை காது இதெல்லாம் டிரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தந்தம் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பாடி ஷேப் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுல ஃபில்லிங்ஸும் அதிகமான அந்த ஹம்பும் கொடுத்து தான் இந்த ஒர்க்கை நல்லா நம்ம கிராண்டா கொண்டு வரணும். ஸோ இந்த காதுல இருந்து அது கீழே அந்த கிளாத் டிரா பண்ணிக்கங்க. அப்புறம் சென்டர்ல இருக்க கேப்ல நீங்க அதோட செயின் மாதிரி டிரா பண்ணிக்கங்க. அந்த கிளாத் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கால் டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த கிளாத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு ஈஸியா டிசைன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல சென்டர்ல நான் ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த யானையோட சென்டர்ல இந்த கிளாத்க்குலாம் டிசைன்ஸ் கொடுத்து நான் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா செயின் மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து வெறும் ஹம்ப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த யானையோட நெகம் இருக்கு இல்லையா, அதுவும் நான் டிரா பண்ணியிருக்கிறேன். நம்ம அங்கங்க டிசைன்ஸ் வரையும் போது தான் இது ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அதோட காதுல ஜும்காஸ் டிரா பண்ணியிருக்கேன். அப்புறம் நெத்திலையுமே வந்துட்டு இந்த மாதிரி செயின் மாதிரி சின்ன சின்ன லேயரா கொடுத்துருக்கிறேன். ஐஸ் வந்து நான் டிரா பண்ணாம அந்த ஐஸ் கேப் மட்டும் தான் விட்டுருக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாவே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ் வந்துட்டு டிரா பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாடிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தந்தம், ஃபேஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ தலையிலையும் நான் நிறைய அந்த ஜுவல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிட்டு அங்கங்க கொஞ்சம் கேப் விட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐஸ் டிரா பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நான் ஐப்ரோஸ் கொடுக்காம டைரக்டா வெறும் அந்த ஐபால் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். ஒரு லைன் கொடுத்து ஐபால் டிரா பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு வந்துட்டு ஃபுல்லா அந்த யானையோட லுக் வந்து நீட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த தந்தமும் ஃபுல் ஷேடிங் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி போடுறேன்னா ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்து அந்த ஐபால் மட்டும் தான் கார்னர்ல வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் இந்த எலிஃபெண்ட்டை கிராண்ட் ஆக்குறதுக்காக நான் மேல குடம் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நம்ம ரெண்டு லேயர் கொடுத்துட்டு சென்டர்ல எல்லாம் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்து கீழே சின்ன சின்னதா ஹேங்கிங் டைப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு க்யூட்டான பேபி எலிஃபெண்ட்ஸ் 2 இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கர்வாக ஒரு லைன் கொடுத்து சின்னதாக தும்பிக்கையை வந்து நல்லா பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சிட்டிங் பொசிஷனில் இந்த குட்டி யானைங்க இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இது வந்துட்டு நம்ம ஜுவல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் ஷேடிங் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது பேபி எலிஃபெண்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம பேபி ஷவர்க்குலாம் வந்துட்டு கிளைண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சர் மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ நான் அங்கங்கே சின்ன சின்னதாக ஷேடிங் தான் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே ஷேடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த 2 எலிஃபெண்ட் டிரா பண்ணியாச்சு. சென்டர்ல வந்து ஒரு குட்டியா ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி டிரா பண்றேன். நீங்க ஹார்டின் மாதிரி போடலாம், அப்படி இல்லாட்டி பலூன்ஸ் இருக்கிற மாதிரி டிரா பண்ணலாம். இதே மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.